அபிமன்யு ஈஸ்வரனை பத்தி நினைக்கும் போது எனக்கு நிஜமாவே கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா இந்தியா டெஸ்ட் ஸ்குவாட்ல வந்ததுக்கு அப்புறம் இல்ல கிட்டத்தட்ட 14 பேர் டெபியூ பண்ணிட்டாங்க. ஆனா இன்னும் இவர் ஒரு மேட்ச் கூட இந்தியாவுக்கு விளையாடல. அட்லீஸ்ட் இவருக்கு முன்னாடி சான்சஸ் கொடுத்து அதுல நல்லா விளையாடி இருந்தா கண்டினியூ பண்ணிட்டு போறாரு. சரியா விளையாடலன்னா அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ஜஸ்டிபிகேஷன் கிடைச்சிருக்கும். ஆனா அது நடக்கல. இட் வாஸ் நாட் ஃபேர். அதுல எந்த டவுட் மேலே நம்ம டினையும் பண்ண முடியாது. ஓகேங்களா? பட் இதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பே கிடைக்காதான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாதுங்க. கண்டிப்பா வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்க உங்க எஃபர்ட்டை போட்டுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிடைக்கும். ஆனா என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, நேச்சுரலா ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ என் பையன் வந்து நல்லா வளர்றான், அவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலான்னு போது அஸ் அ ஃபாதரா நான் வந்து எமோஷனலா ஆவேன். ஓகே, பட் ஆனா ஹேவ் டு கண்ட்ரோல் மை செல்ஃப். அதை விட்டு என்ன பண்றாங்க தெரியுமா இப்ப இருக்க ஃபாதர்ஸ்லாம்? சோஷியல் மீடியாவுக்கு போய் அவங்களோட எமோஷன்ஸை லெட் அவுட் பண்ணிடுறாங்க. அது வந்து கண்டிப்பா இன்னுமே ஒரு மிகப்பெரிய த்ரெட்டா தான் அமைய போகுது அவங்க சன்னுக்கு. ஓகேங்களா? நீங்க போய் கோச்சை பத்தி குறை சொல்றீங்க, செலக்ஷன் பாலிசி பத்தி குறை சொல்றீங்க. எஸ், ஐபிஎல் மூலமா சில பிளேயர்ஸ் டெஸ்ட் டீம்ல எடுக்கிறாங்க, இல்லைன்னா நான் டினை பண்ண மாட்டேன். சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா சம்டைம்ஸ்ல ஃபாதர்ஸ் ஹேவ் டு கண்ட்ரோல் தேர் எமோஷன்ஸ்ங்க. ஏன்னா அவன் பையன் கஷ்டப்பட்டு ஆடுறான், அவனுக்கு வாய்ப்புகள் கிடைக்குமா கிடைக்காதுன்ற மாதிரி அவனே ஒரு ட்ராமால இருக்கும்போது இவங்க சோஷியல் மீடியால பேசி இன்னுமே அவங்களோட கெரியரை ஸ்பாயில் பண்ற கூடாது.